நம்முடைய வேத புஸ்தகத்தை எல்லாரும் கையில் எடுத்துக்கொள்வோம். வேத புஸ்தகத்தை கையில் எடுங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு நேராய் திருப்பி வாசியுங்கள். கலேஷியன்ஸ் சாப்டர் 3 verse 13. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, வாசிக்க கேட்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்கிறதான 2 முக்கியமான காரியங்கள் உண்டு என்று சொன்னால் அதில் ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று சாபம். கர்ஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ். ஆசீர்வாதமும் சாபமும் தான் 2 ஃபேக்டர்ஸ், 2 காரணிகள் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழப்போகிறோம் என்று தீர்மானிப்பது. இந்த 2ஐயும் நீங்கள் புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். இந்த 2மே பார்த்தீங்கன்னா எப்படி செயல்படுகிறது என்றால், என்றென்றைக்குமே மாறாத தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியமத்தின்படி செயல்படுகிறது. ஹல்லேலூயா. அக்கார்டிங் டு ஹெவன்லி பிரின்சிபிள். பரலோகம் தீர்மானித்திருக்கிற சில புரோட்டோகால்ஸ் இருக்குது. பரலோகம் சில காரியங்களை தீர்மானித்திருக்கு. பரலோகம் தீர்மானித்திருக்கிற காரியத்தின்படி தான் இந்த ஆசீர்வாதமும் சாபமும் செயல்படும். ஆமென். இது இடத்துக்கு இடம், சூழ்நிலைக்கு சூழ்நிலை, மனுஷனுக்கு மனுஷன் அப்படிலாம் மாறாது. அதுக்குன்னு ஒரு நித்திய பிரமாணத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்படி காலையில் சூரியன் உதிக்கணும்னு மாலையில் அஸ்தமம் ஆகணும் அப்படின்னு ஒரு புரோட்டோக்கால் ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ, அப்படி சூரியனை சுற்றி எப்படி பூமி வரணும் அப்படின்னு ஒரு காரியம் தீர்மானிக்கப்பட்டிருக்கோ, அதே போல் இந்த ஆசீர்வாதமும் சாபமும் இப்படி தான் வரணும், இப்படி தான் செயல்படணும்னு பரலோகம் தீர்மானித்திருக்கிறது. ஹல்லேலூயா. இதை குறித்து நம்ம தியானிக்கிற இந்த நாட்களில் சில காரியங்களை நம்ம அறிந்து புரிந்து கொள்வது அவசியம். முதலாவது, இதற்கு அழிவே கிடையாது. இதுக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஆசீர்வாதத்துக்கு அழிவே கிடையாது, சாபத்துக்கும் அழிவே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு, ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாக ஒரு நிலத்தை எடுத்துக்கொள்வோம், சாபத்திற்கு அடையாளமாக ஒரு கடனை எடுத்துக்கிடுவோம், ஒரு கடன் தொல்லையை எடுத்துக்கிடுவோம். இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு நிலம் வாங்கியிருக்கிறீங்க, உங்கள் பேரில் ஒரு லேண்ட் வாங்குறீங்க. இந்த நிலத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க, இந்த நிலம் உங்கள் பேரில் எழுதப்பட்டிருக்கு. உங்களுக்கு கர்த்தர் தீர்மானித்த நாள் முடிஞ்சு போயிடுச்சு. நீங்கள் மரித்து போயிட்டீங்கன்னா இந்த நிலம் உங்கள் பேர்லேருந்து மாறி வேறு யாருக்கோ போயிருமா, இல்லை உங்கள் அடுத்த தலைமுறைக்கு இது போகுமா? இது யாருக்கு போகும்? இது யாருக்கு போகும் சொல்லுங்களேன். இந்த நிலம் யாருக்கு சொந்தமாக போகும்? அடுத்த தலைமுறை. உங்கள் வாரிசுன்னு யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ணும்? இந்த ஆசீர்வாதம் போய் சேரும். இது எத்தனை நாள் இப்படி போகும்? யோசிச்சு பாருங்கள், இது எத்தனை நாள் இப்படி போகும்? உங்கள் தலைமுறையில் இருக்கிற ஒருத்தவன் இது வேண்டான்னு சொல்லி வேறு யார் கையிலேயே கொடுக்குற வரைக்கும் இது யார்கிட்ட தான் இருக்கும்? உங்கள் தலைமுறைகிட்டே தான் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது, கடன் எடுத்துக்கோங்க. இது சாபத்துக்கு அடையாளம். ஒரு 10 லட்ச ரூபா நீங்கள் கடன் வாங்கி வச்சுருக்கிறீங்க, உங்கள் நாள் முடிஞ்சு போச்சு. கடன் கொடுத்தவங்களாம் இவன் செத்துட்டான், அந்த 10 லட்சத்தை விட்டுருவாங்களா, இல்லை அடுத்த தலைமுறைகிட்ட கேட்பாங்களா? யார்கிட்ட போய் கேட்பாங்க? வீட்டில் இருக்கவங்கள விடவே மாட்டாங்க, கேட்பாங்க கண்டிப்பாக. அடுத்த ஆள் சட்டையை போய் பிடிப்பாங்க. உன் அப்பா இவ்வளோ வாங்கியிருக்கிறார், உன் அம்மா இவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க, உன் கணவன் இல்லை உன் மனைவி இப்படி வாங்கியிருக்கிறாங்க, அந்த கடனை நீ செட்டில் பண்ணுன்னு கேட்பாங்க. வேதத்தில் கூட பார்க்குறோம், ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி எலிசாவின் இடத்துல போய் அழுகிறாள். என் வீட்டுக்காரன் உண்மை போல ஒரு தீர்க்கதரிசி தான், ஆனால் நிறைய கடன் வாங்கி அவர் மரித்து போயிட்டாரு. இப்போ கடன் கொடுத்தவன் என் பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போக பார்க்குறான். கடன் அப்போ யாரிடத்தில் விசாரிக்கப்படுகிறது? பிள்ளைகளிடத்தில். அடுத்த தலைமுறைக்குள்ளே போகுது, அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஆசீர்வாதத்துக்கும் அழிவே கிடையாது, சாபத்துக்கும் அழிவே கிடையாது. இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிக்கலனாலும் இது வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி? உங்களுக்கு பிடிக்கலனாலும் இது என்ன செய்யும்? இது வந்துக்கிட்டே கிடக்கும். இது பெருகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இது பெருகும். இது என்ன செய்யும்? பெருகும். உங்கள் தாத்தா ஒரு நிலத்தை வாங்கியிருப்பார். அந்த நிலத்தை 5 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். எவ்வளோ ரூபாய்க்கு? கடந்த நாளில் ஒரு சகோதரர் இங்கே வந்திருந்தார். அவங்க பூர்வீக சொத்து தானேன்ற ஒரு பகுதியில் பாம்பேயில் வாங்கின ஒரு சொத்து இருக்கான்.
அந்த சொத்தை அவங்க தாத்தா வந்து 2,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார். 2 ரூபா 50 பைசாக்கு வாங்கியிருக்கிறார். அந்த சொத்துடைய மதிப்பு இப்போ எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 70 கோடி ரூபா போகுமா? எவ்வளோ ரூபா? 70 crores. 50 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆள் வந்து கேட்குறான், இதை கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை, இதோடைய வர்த்து 70 கோடி ரூபா போகும் பாஸ்டர், எப்படின்னா 50 கோடி ரூபாய்க்கு இதை கொடுக்கறது அப்படின்னு. எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறாங்க? ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னால் இந்த இடத்துடைய விலை எவ்வளவு? 2,000 ரூபா. 2,000 ரூபாய்க்கு வாங்கின சொத்துக்கு மதிப்பு இப்போ எவ்வளோவா மாறிப்போச்சு? 70 கோடி. அப்போ இதோடைய வேல்யூ ஏறி இருக்கா ஏறலையா? ஏறி இருக்கா ஏறலையா? 5 வருஷத்துக்கு முன்னால் வாங்கின லோனை கடனை நீங்கள் கட்டி அடைக்கும் போது 10 லட்சம் வாங்கினீங்கன்னா 10 லட்சம் தான் அடைச்சிருப்பீங்களா இல்லை 20 லட்சமாக அடைச்சிருப்பீங்களா? எவ்வளோ அடைச்சிருப்பீங்க? மாதம் மாதம் கட்டின இஎம்ஐயை அப்படி 12ஆல் பெருக்கி பாருங்கள், இல்லை எத்தனை மாதம் கட்டியிருக்கீங்களோ அத்தனை மாதத்தால் பெருக்கி பாருங்கள், நீங்கள் வாங்கினதை விட அதிகமாக கட்டியிருப்பீங்க. அப்போ இந்த சாபத்துடைய அளவு பெருகி இருக்குதா குறைஞ்சி போயிருக்குதா? எப்படி இருக்குது? அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியில் ஆசீர்வாதம் இருந்தால் நல்லது, அது பெருகிட்டே இருக்கும். சாபம் உள்ளே உட்கார்ந்துருக்கிறப்ப அது பாட்டுக்கு ஒரு மூலையில் இருந்துட்டு போகுதுன்னு நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், அந்த சாபம் சும்மா இருக்காது, அது பெருகிட்டே இருக்கும். நாளுக்கு நாள் அது பெருகும். நாளுக்கு நாள் அது பெருகி 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 கடைசியில் உங்களுடைய ஆயுசே அதை அழிச்சிடும், உங்களுடைய வாழ்க்கையை அதை அழிச்சிடும். அன்னைக்கு ஒருவரும் நம்மை காப்பாற்ற இருக்க மாட்டார்கள். அப்போ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு ஆசீர்வாதத்துக்கும் சாபத்துக்கும் முதலாவது என்ன இல்லை? அழிவு இல்லை. ரெண்டாவது இது பெருகிட்டே இருக்கும். ஆசீர்வாதம் பெருகினா நல்லது, சாபம் பெருகினால் ரொம்ப மோசமாக போயிடும். அப்போ இந்த சாபத்திற்கு அழிவு இல்லைன்னு சொல்லிட்டா இந்த சாபத்திலேருந்து எப்படி தான் நான் தப்பிக்கிறது? என்னதான் வழி? எவ்வளோதான் ஆசீர்வாதம் இருந்தாலும் சாபம் உள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? இந்த சாபம் விஷம் போல. சட்டி நிறைய நல்லா குழம்பு வச்சு நல்லா பிரியாணி கிண்டி வச்சுட்டு ஒரு துளி விஷத்தை உள்ளே போட்டுட்டு, நிறைய பிரியாணி நிறைய இருக்குது, இந்த ஓரமாக தான் விஷம் பட்டிருக்கு, நீ இதுலேருந்து எடுத்து சாப்பிடுன்னா யாராவது சாப்பிடுவீங்களா? அது நல்லா இருக்குமா? இல்லை கசப்பான ஒன்றை கொண்டு போய் கொஞ்சமாக சாப்பாடில் சேர்த்து விட்டுட்டா இந்த கசப்பு அதிகமாக தெரியுமா இல்லை இனிப்பு அதிகமாக தெரியுமா? எது அதிகமாக தெரியும்? சின்ன பிள்ளைகளுக்கு மருந்து கொடுக்கும்போது கசப்பு தெரியக்கூடாதுன்னு சர்க்கரையை கலந்து சிலர் கொடுப்பாங்க. கொடுத்தாலும் பிள்ளை என்ன பண்ணுது? கொமட்டுது, வாந்தி எடுக்குது. இதை மறைக்க முடியுதா? இதை மறைக்கவே முடியாது. ஆகவே தான் நகோமி கூட இப்படி சொல்லுகிறா, நீங்கள் என்ன நீ நகோமின்னு சொல்லாதீங்க, என்னை மாறாள் என்று சொல்லுங்க, என் வாழ்க்கை கசப்பாக இருக்கிறது, என் வாழ்க்கை கசந்து போயிருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, அப்போ கர்ஸ் உள்ள இருந்ததுன்னா இந்த கர்ஸ் நீங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் என்னதான் நீங்கள் மேக்கப் போட்டாலும் உங்களை காட்டி கொடுத்துரும், உங்களை காமிச்சு கொடுத்துரும். அது ஈஸியாக வெளியே வந்துடும். உங்கள் வாழ்க்கையை அது கசப்பாக மாற்றும். நல்ல பணம் இருக்கும், நல்லா சமைக்கிற ஆட்கள் வீட்டில் இருப்பாங்க. ஆனால் சில வியாதி சாபமாக உள்ளே உட்கார்ந்துருந்ததுன்னா ஆக்கின சாப்பாடை என்ன பண்ண முடியாது? அது சாப்பிடக்கூட முடியாது. திரளாய் சம்பாதிப்பாங்க, ஆனால் போடுறது எங்கே கொண்டு போய் போடுறாங்க? பொத்தலான பையில் போடுகிறது. என்ன காரணம்? உள்ள ஒரு சாபம் உட்கார்ந்துருக்கு, அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருக்கும். இப்போ சாபம் மனுஷனுடைய வாழ்க்கையில் எதனால் வருகிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில காரியங்களை ஏற்கனவே தியானித்தது, அவைகளை திரும்ப சொல்லுகிறேன். நம்பர் 1, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போகிறது நிமித்தமாய் சாபம் வரும். முதலில் பூமியில் வந்த சாபம் ஆதி மனுஷனாகிய ஆதாமுக்கும் ஏவாளின் மூலமாகவும் வந்தது. எதனால் இந்த சாபம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. ஒரு பழத்தை பறித்து சாப்பிட்ட தப்பா? நான் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஆதாம் ஏவாள் நிறைய பாவம் செய்திருக்கிறாங்களா? நம்ம நிறைய பாவம் செய்திருக்கிறோமா? யார் நிறைய பாவம் செய்திருக்கிறா? யார் பெரிய பாவி? அவங்க செஞ்ச பாவத்தையும் எழுதுவோம், நம்ம செஞ்ச பாவத்தையும் எழுதுவோம். எது பெருசாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அன்னைக்கு பிடிச்சி சபிச்சு விட்டுட்டாரு. அந்த சாபம் என்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகுது? எப்போ வரைக்கும்? இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது. இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகுது. இன்னைக்கு வரைக்கும் அது தொடருது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இதுக்கு என்ன இல்லை? இதுக்கு அழிவே கிடையாது.
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால் உள்ள என்ன வந்தது? சாபம். இப்போ இதுக்கு அழிவே இல்லை. அப்போ இதுக்கு என்னதான் முடிவு? இதை நான் சுமந்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னா ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன வழி தெரியுமா? ஒரு பெரிய மூட்டை மாதிரி என் மேலே வச்சிருக்கிறத என் மேலே இறக்கப்பட்டு எனக்கு பதிலாக வேற யாராவது சுமக்கணும். அவ்வளோதான். எனக்கு பதிலாக யாராவது என்ன பண்ணணும்? இந்த சாபங்கிற மூட்டையை சுமக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய சாபத்தை சுமக்க முடியாது. அதை ஏற்றுக்கொள்ள அவன் விரும்பவும் மாட்டான். அதுக்கு அவனுக்கு கெப்பாசிட்டியும் கிடையாது. அப்ப நான் போகிற வழியில் என்னை தேடி ஒருவர் வருகிறார். என்னை தேடி ஒருவர் வருகிறார். என் தலையில் இருக்கிற பாரத்தை அவர் பார்க்கிறாரு. என் மேல ரொம்ப பாவப்பட்டு என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற வார்த்தை என்னது? என்கிட்ட வா, நான் உனக்கு என்ன தரேன்? நான் உனக்கு என்ன தரேன்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏசப்பாட்ட வந்தா உங்களுக்கு ஏசப்பா இளைப்பாறுதலை தருவார். சொல்லுங்களேன், ஏசப்பாட்ட வந்தா ஏசப்பா என்ன தராரு? ஏசப்பா என்ன தராரு? அதுக்கு அர்த்தம் என்னது? இப்படி சொல்லுங்க, உங்க தலையில் இருக்கிற சாபத்தை அவர் எடுப்பாரு. உங்க தலையில் இருக்கிற சாபத்தை அவர் என்ன செய்யறாரு? எடுக்கிறாரு. நான் உனக்கு இளைப்பாறுதலை தரேன், உன் பாரத்தை நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் ஒரு கண்டிஷன். எடுக்கிறதுக்கு எனக்கு ஓகே. ஆனால் பிரச்சனை என்னன்னா, என் தலை சும்மா இல்லை, என் தலையில ஒரு மூட்டை இருக்குங்கிறார் ஆண்டவர். அவர் தலையில என்ன இருக்கு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க தலையில இருக்க மூட்டை மாதிரி அவர் தலையில ஒரு மூட்டை இருக்கு. ஆமா. இப்ப அந்த மூட்டை கொஞ்சம் வித்தியாசமான மூட்டை. அதை உங்களால சுமக்க முடியும், உங்க திராணிக்கு உட்பட்டது அது. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இதை எடுத்துக்கிட்டீன்னா நான் அதை எடுத்துக்கிறேன். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ இதை எடுத்துக்கிட்டீன்னா உன் தலையில இருக்கிற மூட்டையை நான் எடுத்துக்கிறேன், உன் சாபத்தை நான் எடுத்துறேன். என் மேல இருக்கிற நுகத்தை நீ எடுத்துக்கோ, உன் மேல இருக்கிற நுகத்தை நான் எடுத்துக்கிறேன். அடுத்த வசனத்தை குறித்து எழுதுகிறது பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க அடுத்த வசனத்துல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. ஏசப்பா இப்ப சொல்றாரு, மகனே மகளே, நீ கஷ்டப்பட்டு சுமந்து நடக்கிற இந்த வியாதியோடு உன்னால வாழ முடியல, இந்த பிரச்சனையோடு உன்னால இருக்க முடியல, இந்த போராட்டம் நீங்கணும்னு நீ ரொம்ப பிரயாசப்படுற, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு, நான் அதை எடுக்க விரும்புறேன், உனக்காக நான் சுமந்து கொள்கிறேன். நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு உன்னை நீங்களாக்கும்படியாக தான் உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன், சாபத்தின் அடையாளமாய் நான் தொங்கினேன். இப்போ ஒரே வழி இருக்கு, நீ சாபத்திலிருந்து தப்பிக்கணும்னா உன் பாரத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன் கடனை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன் வியாதியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உன் சுமைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஏற்றுக்கொள்ளணும்னா என் மேல இருக்கிறத நீ ஏற்றுக்கொள். என் மேல ஒன்று இருக்கு, அது ரொம்ப லகுவானது, ரொம்ப ஈஸியானது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களால் சுமக்க முடியாது தான், உங்களால் சுமக்கக்கூடியது தான், உங்களால் செய்ய முடிஞ்சது தான். அவர் மேலே சுமத்தப்பட்ட நுகம் என்னது? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்க குறித்த தீர்க்க தரிசனமாக, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய், கட்டுண்டவர்களை விடுவிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்காக கர்த்தருடைய ஆவியானவர் புறாவை போல் ரூபம் கொண்டு இயேசுவின் மேல் இறங்கினார்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி, கட்டுண்டவர்களை விடுவிக்கும்படியாய். இப்போ அவர் சொல்லுகிறாரு, இதை நீ ஏத்துக்க. என் மேல ஒரு சுமை சுமத்தப்பட்டிருக்கிறது, இந்த பூமியில் உள்ள கடைசி ஆத்மாவை வரையிலும் பிசாசின் கையிலிருந்து விடுவித்து நித்திய ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு சுமை. இதை நீ எடுத்துக்க. இதை நீ எடுத்துக்கிட்டனா, என் வேலையை நீ பார்த்துக்கிட்டனா, உன்னால செய்ய முடியாத உன் வேலையை நான் பார்த்து கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை மாற்றிக்கொள்ள விரும்புறீங்க? என் பாரத்தை நீங்க எடுத்துக்கோங்கப்பா, உங்க சுமையை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறாரு, இது ரொம்ப லகுவானது. இது எப்படிப்பட்டது? ரொம்ப லகுவானது. இது ரொம்ப கஷ்டமானது இல்லை, ரொம்ப ஈஸியானது.
நம்ம ரொம்ப பெருசு பெருசுன்னு நினைக்கிறோம். அதனால தான் சுவிசேஷத்தை குறித்து இப்படி அப்போஸ்தலன் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் தெரியுமா? உனக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, திருவசனத்தை பிரசங்கிக்க ஒரு வார்த்தை எழுதுறாரு பாருங்க, ஜாக்கிரதையா இரு. ஏன் அப்படி எழுதுறாரு? உன் பாரத்தை ஆண்டவர் எடுத்துட்டாருன்னு நினைச்சிட்டு ஆண்டவருடைய பாரத்தை சுமக்கிற இது மெதுவானது பார்த்தீங்களா, இது லகுவானது பார்த்தீங்களா, இது இருக்கிறதே தெரியாது, இது இருக்கிறதே தெரியலங்கிறதுக்காக மனம் போன போக்கில் ஓடிட்டே இருந்தீங்கன்னா அவருக்கு வேற வழியே இல்லைன்னு உங்கள்ட்ட கொண்டு வந்து உங்கள் தலையிலே வச்சிருவார். அதனால் ஜாக்கிரதையாயிரு. அதனால் எப்படி இரு? ஜாக்கிரதையாயிரு. ஹல்லேலூயா. அது திரும்ப தலைக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டம். திரும்ப வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் சொல்லியிருக்கிறேன், கொஞ்ச நேரம் முன்னால் தான் சொன்னேன், சாபம் பெருகிட்டே இருக்கும். சாபம் எப்படி போயிட்டே இருக்கும்? மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அது பெருகிட்டே இருக்கும். எப்போ கர்த்தருடைய சுமை உங்கள் மேல இருந்து விலகி போகிறதோ அப்போ உங்கள் சுமை உங்கள் மேலே வந்து இறங்கிடும். அது வந்து இறங்கிடுச்சுன்னா அடுத்து ஒன்றுமே பண்ண முடியாது. வரும்போது ஏற்கனவே இருந்த அளவுக்கு வராது, அது பல மடங்கு பெருகி போய் வந்திருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த சாபம் எதனால் வருகிறது? முதலாவது, நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனது நிமித்தமாய் வருகிறது. ஆதாம் வாழ்க்கை, ஏவாள் வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம். இந்த சாபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது அது அந்த மனுஷனை அவமானத்திற்குள்ள நடத்தும். சாபம் ஒரு மனுஷனை எதுல நடத்தும்? அவமானத்திற்குள்ள. இன்னைக்கு சிலர் அவமானத்தின் பாதையை கடக்க நேரிடுகிறது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உங்களை அவமானத்திற்கு உட்படுத்த ஆண்டவர் விரும்பவில்லை. சுவிசேஷத்து நிமித்தம் வருகிற அவமானம் வேற. குழப்பிடக்கூடாது. வசனம் எழுதியிருக்கலையே, அவமானத்திற்கு உமிழ் இருக்கும் என்னை நான் மறைத்து வைக்கவில்லை, என் நாமத்தில் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்னு. அதெல்லாம் சுவிசேஷத்து நிமித்தமா ஒரு இடத்துக்கு போறீங்க, ஆண்டவரை குறித்து சொல்றீங்க, அது நிமித்தமா உங்களை அவமானப்படுத்துறது வேற. உங்க கிரியைகள் மோசமானது நிமித்தமாக, உங்கள் செயல்களினுடைய விளைவாக சில இடத்துல நீங்க அவமானப்பட்டு நிக்கிறீங்க. சில நேரம் நம்ம சொல்லுவோம், திஸ் இஸ் நாட் மை கேரக்டர், நான் இப்படி செய்யக்கூடிய நபர் அல்ல, இது ஏன் நடந்தது, இது எப்படி வந்தது எனக்கு தெரியலையே. வேற ஒண்ணுமே கிடையாது, பின்னால ஒரு சாபம். பின்னால என்ன இருக்கு? ஒரு சாப கட்டு உட்கார்ந்துருக்கு, அது செய்ய வைக்குது. ஆமென். அது என்ன பண்ணுது? செய்ய வைக்குது. அப்ப இங்க ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில முதல்ல ஒரு பாவம் உள்ள வந்த உடனே அவங்களுக்கு சாபம் ஃபர்ஸ்ட் வந்ததா, அவமானம் ஃபர்ஸ்ட் வந்ததா? எது வந்தது? முதல்ல எது வந்தது? அவமானம். ஃபர்ஸ்ட் என்ன வந்தது? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்தார்கள், ஒளிந்து கொண்டார்கள். இப்படி சொல்லணும்னா, நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அவங்க மானம் போச்சு. அவங்க மானம் போச்சு. இன்னைக்கு சில இடத்துல நீங்க அவமானப்படுறீங்கன்னா நீங்க ஜாக்கிரதையா மாறிடணும். ரட்சிக்கப்பட்ட என் வாழ்க்கையில ஒரு அவமானம் வருகிறது என்றால் நான் உஷாராயிரணும். இந்த அவமானத்திலே அதை சரி பண்ணிடணும். நான் கொஞ்சம் கூட பொறுமையா இருக்கிறேன்னு இருப்பேன்னா உடனே சாபம் வந்துடும். அவமானத்தை சமாளிக்கலான்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உள்ள என்ன வந்து நிற்கும்? சாபம். ஆதாமுக்கு ஏவாளுக்கு அவமானம் வந்தது. அவமானம் வந்த உடனே அவங்க அதை தேவ பிரசன்னத்தில் கொண்டு போனாங்களா அல்லது இதை சமாளிப்போன்னு முயற்சி பண்ணாங்களா? இதுக்கு என்ன முயற்சி பண்ணாங்க? சமாளிச்சிடலாம், இதை மறைச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. உடனே அத்தி இலைகளால் தங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை உண்டாக்கி தங்களை மூடிக்கொண்டார்கள். புதர்ல போய் ஒளிஞ்சிட்டாங்க. புதர்ல போய் ஒளிஞ்சிக்கிட்டா உள்ள என்ன வந்துடும்? சாபம் வந்துடும். ஒருவேளை ஆதாமும் ஏவாளும் அன்னைக்கு அத்தி இலைகளை தேடி ஓடாம இப்படி தேவ மகிமை விலகி போன உடனே ஆண்டவர் உங்களை சந்திக்கிற அதே இடத்துல முழங்கால போட்டு, அப்பா வாங்க சீக்கிரம், எங்களை சுற்றி இருந்த மகிமை போச்சு, நீங்க கொடுத்த மகிமையை நாங்கள் இழந்துட்டோம், உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போயிட்டோன்னு ஒரு ஜெபம் பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும்? நம்ம ஆண்டவர் மன்னிக்க தயப்பெருத்தவர். எந்த பாவியாயினும் தள்ள மாட்டார். துரோகம் செய்த போது நோக்கிப்பார், உன்னை ரட்சிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. மன்னிக்க தயப்பெருத்தவர். இழந்த மகிமை அப்பயே கொடுத்திருப்பார். பாவத்தை சமாளிக்க போய், பாவத்தை மறைக்க போய், அதனால தான் ஆண்டவர் சொன்னார், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் மிகுந்த இரக்கம் பெறுவான். பாவத்தை அப்படி சமாளிக்கலாம், மூடிடலாம், மறைச்சிடலாம், ஒண்ணுமே நடக்காத மாதிரி நல்ல பிள்ளை மாதிரி இருந்துடலாம். யாரை வேணா ஏமாத்தலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது.
நம்முடைய காரியங்களை நம்மளே தேவ பிரசன்னத்தில் கொண்டு போய் நிறுத்திட்டோம்னா அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்து நம்மை மன்னித்து நம்மை சேர்த்துக்கொள்ள பார்ப்பாரு. அவர் பிரசன்னத்தில் நம்மளே கொண்டு போகலன்னா ஒரு நாள் அவர் நம்மை சந்திப்பார். அவர் நம்மளை விசிட் பண்ண வருவார். அவர் விசிட் பண்ணும்போது பார்த்துட்டாருன்னு வச்சுக்கிட்டுங்களேன், சாபத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவார். அது அழிவே இல்லாமல் இந்த தலைமுறை வரைக்கும் வரும். நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஆதாமையும் ஏவாளையும் குறித்து. தேவனுடைய முதல் சிருஷ்டிப்பு, காட்ஸ் ஃபர்ஸ்ட் கிரியேஷன், முதல் சிருஷ்டிப்பு. அதுவும் சாதாரணமா செய்யல, அவருடைய சாயலின்படி அவருடைய ரூபத்தின்படி அவர்களை செய்தார். அப்படி பார்த்து பார்த்து செய்தார். தானியேல் ராஜ போஜனத்தால் தன்னை திட்டு கொடுத்து படுத்தி கொள்ளாதது நிமித்தமாய் அவன் முகத்தை பிரகாசிக்க செய்த வேதத்தில் எழுதப்பட்ட அதே தெய்வம் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்காய் நீ வைராக்கியம் பாராட்டுவாய், ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, உனக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுவார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக, உங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை கர்த்தர் பிரத்யட்சமாய் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனைக்கும் அவைகளை சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கும் சபையை நீ உன்னை விலக்கிக்கொள், நீ உன்னை விலக்கிக்கொள். ஏன்னா பிசாசு வைத்திருக்கிற தந்திரம் அது, பிசாசு வச்சிருக்கிற தந்திரம் அது. ஒரு ஹோல்டு உங்களுக்குள்ள அவன் எடுக்க முயற்சி பண்ணுகிறான், அந்த சாபத்தை உங்களை விட்டு விலக்காம இருக்கிறதுக்கு. எனக்கு ஞானமுள்ளவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவைகளை விட்டு நாம் விலகி வருவதை கர்த்தர் விரும்புகிறார், கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இவைகள் நம்மை விட்டு மாற வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த சாபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எதனால் வருகிறது பாருங்க. அடுத்த ஒரு காரியம் நீங்க எடுத்து வாசிங்க. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிங்க சீக்கிரம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி மாம்சமானவனை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன், கர்த்தரை விட்டு விலகின அல்ல விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் கர்த்தர் சொல்லுகிறார். யார் சபிக்கப்பட்டவன்? என்ன எழுதி இருக்கிறது? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து. யார் மேல் நம்பிக்கை வைத்து? மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து. அடுத்தது மாம்சமானதை தன் பலமாய் மாற்றிக்கொண்டு. மாம்சமானதை பலமாய் மாற்றிக்கொண்டு. மாம்சமானது சிலது உண்டு. சிலருக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என்ன உயர்த்துவார் அப்படிங்கிறது இல்லை. சிலருக்கு பயங்கர தன்னம்பிக்கை உண்டு, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும், பிசாசனுடைய பெரிய தந்திரம் என்னன்னா, ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்குன்னு ஒரு ஒரு வரைமுறையை வச்சிருப்பார், ஒரு புரோட்டோகாலை வச்சிருப்பாரு. வேதம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது, பிசாசின் தந்திரத்தோடு நீங்கள் எதிர்த்து நிற்கணும். நீங்க எதோட எதிர்த்து நிற்கணும்? தந்திரத்தோடு எதிர்த்து நிற்கணும். அப்ப அவன் தந்திரசாலி என்ன பண்ணுவானா, ஒரிஜினல் ஆண்டவர் வச்சிருப்பாரு, ஆசீர்வாதத்துக்கான வழி இதுதான் உன்னை வச்சிருப்பாரு. இவன் டூப்ளிகேட்டா கொண்டு வந்து உன்னை வைப்பான். ஒரிஜினலை விட டூப்ளிகேட் தான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஒரிஜினலை விட எதுதான் அழகா இருக்கு? டூப்ளிகேட் தான் அழகா இருக்கும், இருதயத்துக்கு ஏற்றதா இருக்கும், விலையும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரிஜினல் எப்படி இருக்கும்? ஒரிஜினல் எப்படி இருக்கும்? அது விலை ஜாஸ்தி இருக்கும், அது பெரிய கவர்ச்சியாலாம் இருக்காது, அது அப்படியே தான் இருக்கும். இந்த சினிமாவில் வர ஆட்களை பார்த்துருக்கீங்களா? ஹீரோ ஹீரோயினை பார்த்துருக்கீங்களா? ஒரு கூட்டம் விசில் அடிச்சுட்டு பின்னாலே ஓடும். ஏன்? அவங்க அழகில் மயங்கி தெரியும். என்னைக்கா ஒரு நாள் அவங்க மேக்கப் போடும்னால நைட்டு 12 மணிக்கு எழுப்பி மூஞ்ச பார்த்ததுன்னு வைங்க, அப்போதான் ஒரிஜினாலிட்டி என்னன்னு தெரியும். சினிமாவில் கண்ட பொண்ணை வந்து பளபளன்னு காட்டுவான், கண்ட ஆளை பையனை வந்து பளபளன்னு காட்டுவான். அதை பார்த்துட்டு கற்பனை உலகத்தில் வாழ்றது, வாழ்ந்துட்டு ஒரிஜினலாக உட்கார்ந்துருக்க மனைவிட்டையும் கணவன்ட்டையும் என்ன எதிர்பார்க்கறது? இவன் என்ன அவளை மாதிரி இல்லை, இவன் என்ன அவனை மாதிரி இல்லை, ஸ்டைலாக இல்லை, மண்டையில் முடி இல்லை, அவன் வழுக்க தலையாக இருப்பான், விக்கு வச்சுட்டு அங்கே நடிப்பான். அதை பார்த்துட்டு யார்கிட்ட என்ன பார்க்கறது? கடைசியில் வாழ்க்கை எப்படி போகுது? நரகம். வாழ்க்கை கடைசியில் நரகமாக மாறி போகும். டூப்ளிகேட்டை பார்த்து ஏமாறுறது, டூப்ளிகேட்டை பார்த்து ஏமாந்து போய் நிற்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்க, இங்க வசனம் சொல்லுகிறது, மனுஷன் மேல் நம்பிக்கையை வைத்து மாம்சமானதை பலமாக்கி கொண்டு. ஆண்டவர்
ஆசீர்வாதத்துக்கு ஒரு வரைமுறையை வைத்திருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீ விசுவாசிக்க வேண்டும். என்ன சொல்லி இருக்கிறாரு? நீ விசுவாசிக்கணும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். உலகம் அப்படியே நேர்மாறா உன்னை கொண்டு வந்து நிறுத்தும். தன்னம்பிக்கை இருந்தால் நீ தலைகுனிவதில்லை. கேட்க எப்படி இருக்கு? இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் பேசுகிற பேச்சு 10 நிமிஷம் கேட்டு பாருங்களேன். கொஞ்ச நேரத்தில் பயங்கரமாக மோட்டிவேட் ஆயிடுவீங்க. மோட்டிவேட் ஆகிட்டு கடன்னு மேலே ஏறிடுவீங்க. ஏறின பிறகு தான் தெரியும் நீங்கள் ஆகாயத்தில் ஏறி இருக்கிறீங்கன்னு, கீழே பேஸே இல்லைன்னு. இந்த டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதாவது பில்டிங் மேலே இந்த டாம் வேகமாக ஓடும், பில்டிங் முடிஞ்ச பிறகும் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது கீழே பார்த்தா தெரியும் கீழே ஒன்றுமே இல்லைன்னு தொம்முன்னு கீழே விழும். சிலருடைய வாழ்க்கை அப்படி தான். வசனம் காண்பிக்கிற வெளிச்சத்தில் நடக்கணும். அல்லேலூயா. வசனம் காண்பிக்கிற பாதையில் போகணும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அல்லேலூயா. அப்ப விசுவாசத்தான் இங்க ரொம்ப 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 முக்கியம். இந்த விசுவாசம் மனுஷன் மேல அல்ல, மனுஷன் மேல அல்ல. விசுவாசம் மாம்சமானதன் மேல அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் உண்டு. என் படிப்பு, என் திறமை, என் அந்தஸ்து, எனக்கு இருக்கிற ஆள்பலம், இதெல்லாம் என்னது? மாம்சமானது. நம்பிக்கை எது மேல போகக்கூடாது. கோலியாத்தை பார்த்தாரு தாவீது, ஒரு கல் எடுத்து அடிச்சு காலி பண்ணிட்டார். ஒரு கல் எடுத்து ஒன்று விட்டாரு, கோலியாத்து கீழே விழுந்தாச்சு. பாக்கெட்டில் இப்போ எத்தனை கல் இருக்குது? 4 கல் இருக்குது. ஒரு கல்லை வச்சு கோலியாத்தை ஜெயிச்சாச்சு. இப்போ சவுல் எதிர்த்து வர்றாரு. என்னைக்காவது ஒரு நாள் பாக்கெட்டில் இருக்க ஒரு கல் எடுத்து அடிப்போன்னு நின்னாரா? தாவீதுக்கு திறமை இருக்கா இல்லையா? எங்க இருந்தாவது மறைஞ்சு நின்று குறிப்பாத்து அடிச்சா சவுல் பொட்டுன்னு போயிடுவான். யாருக்கு தெரிய போகுது? தாவீது நினைச்சா செய்ய முடியுமா முடியாதா? ஆனா என்னைக்கா செஞ்சாரா? இந்த கல்லு மேலேயோ இந்த கவன் மேலேயோ நம்பிக்கைலாம் இல்லை. தன் திறமை மேல நம்பிக்கை இல்லை. அது அப்படியே இருக்கட்டும். தாவீது பட்டயத்தை விரும்பினா பெலிஸ்தீனுடைய எல்லைகளில் ரத்த ஆறு ஓடும். சவுலுக்கு எதிராக பட்டயத்தை எடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? என்னைக்காவது எடுத்தாரா? அதுவும் இல்லை. உள்ள இருக்கட்டும், என் திறமெல்லாம் வேண்டாம். சிங்கத்தையும் கரடியும் வாயை பிடிச்சி கிழிச்சு போட்டவர் எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லை, அதுவும் வேண்டாம். தாவீதை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கு. தாவீதை சுத்தி ஒரு பெரும் படை நிற்கிறது. இந்த படையை வச்சுட்டு தானே பாஸ்டர் அவர் தெரிஞ்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படையை தாவீது நம்பலாம் இல்லை, ஒரே ஒரு தடவை தான் நம்பினாரு. தாவீது நம்பிலாம் இந்த படையை வைக்கல. இந்த மனுஷனை நம்பிலாம் தாவீது நிக்கல. நீங்க யுத்தத்துக்கு போறீங்கன்னா நொண்டியை கூட்டிட்டு போவீங்களா, நல்லா ஓடுறவனை கூட்டிட்டு போவீங்களா? யாரை கூட்டிட்டு போவீங்க? குறிப்பாத்து அம்பு ஏறவனை கூட்டிட்டு போவீங்களா, இல்ல கண் தெரியாம தடவிட்டு இருக்கவனை கூட்டிட்டு போவீங்களா? தாவீதோட இருந்தவன் யாரு? நொண்டி, குருடன், முடமை, கடம்பட்டவன். வீட்டில் இருந்தா கடங்காரன் வந்து சட்டை பிடிக்க போறான்னு யார் பின்னால வந்து மறைஞ்சு நிற்கிறான்? இந்த குரூப் தான் இந்த 400க்கு மேலேயே இருந்தது. 400 கடைசி வரைக்கும் கூட வந்தது. இந்த குரூப் தான் அது. இதை கூட்டிட்டு தாவீது ஓடுறாரு. இதுங்களுக்கு சோறு இல்லைனாலும் யார் தான் போய் கதவை தட்டணும்? தாவீது தான் போய் ஆசாரியனுடைய வீட்டு கதவை தட்டணும். தேவ சமூக தப்பத்தை கொண்டு வந்து கொடுக்கணும். இவங்கள நம்பிலாம் தாவீது இல்லை. நம்மளை சுற்றி நிறைய பேரை வச்சிருப்போம், நம்ம நம்பியே இருக்க மாட்டோம். இப்படி சொல்கிறேன், உலகத்தான் ஒரு பழமொழி சொல்லுவான் பாருங்க, யானைக்கும் அடி சறுக்கும் அப்படின்னு. தாவீது என் தாசன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தாலும் சில நேரம் சுற்றி ரொம்ப பேரை வச்சுருந்தீங்கன்னா அடி சறுக்கிறோம். நான் உங்களை நம்பலைன்னா கொஞ்சம் தள்ளி இருங்க. ரொம்ப கூட்டு சேராதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ரொம்ப மனுஷங்களோட கூட்டு சேராதீங்க. ஆமாம், ஓவர் ஃப்ரெண்ட்ஷிப் உடம்புக்கு ஆகாது. குடும்பத்தை நாசப்படுத்திடும், வாழ்க்கையை அழிச்சிடும். என் திறமை, என் வேலை, எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஒரு நாள் சாபமாக மாறி வந்து நிற்கிறப்ப எல்லாம் முடிஞ்சு போயிடும். இந்த கையங்காலும் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் நல்லா வேலை செய்ய முடியும். இது நல்லா இயங்கணும்னா நம்ம கை அவரால் பலப்படணும். இந்த கால் மான் கால்களுக்கு ஒத்ததான் மாறணும். கொஞ்சம் தடிக்குச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிடுச்சு, எல்லாம் முடிந்ததுன்னு ஆயிரும். இதுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும்.
இப்படி ஓடிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா சவுல் பக்கத்தில் படுத்து கிடக்கிறார். அப்போ கூட கொல்றதுக்கு மனசு வரல. ஜனங்க சொல்கிறாங்க, நீ உன்னையால செய்ய முடியலன்னா சொல்லு, நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். யாரையாவது கூப்பிட்டாரா? கடைசி வரைக்கும் செய்யலை. ஆனால் ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டார் தெரியுமா? திடீர்னு சத்துருக்களோட தங்க கூட ஒரு 400 பேர் இருக்கிறாங்களா, அந்த தைரியத்தில் நல்லா தான் ஜெபம் பண்ணுவோம், நல்லா தான் ஆவியில் நிரம்புவோம், நல்லா தான் அபிஷேகத்தில் இருப்போம், பைபிளெல்லாம் படிப்போம். அப்பப்போ பைத்தியம் பிடிச்சிடும். திடீர்னு நான் யார் தெரியுமா அப்படின்னு வந்துடும். எவனோ ஒருத்தன் உசுப்பி விட்டுட்டான். நேராக எதிரியினுடைய எல்லையில் போய் அவர்கிட்ட போய் நின்று சொல்லுகிறான், சவுலை எதிர்த்து உங்களோட யுத்தம் பண்ண நானும் வரேன், என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படி. ஆண்டவர் அடிச்சாரு பாருங்க அடி. எப்படிப்பட்ட அடி தெரியுமா? மாம்சமானவனை நம்பினதற்காக தாவீது அவனோடு இருந்தவர்கள் தங்களில் பலன் இல்லாது போக மட்டும் அழுதார்கள். எப்படி அழுதாங்க? அன்னைக்கு ஆதாம் ஏவாள் ஒரு பாவம் செய்தாங்க, ஒரு தப்பு பண்ண உடனே அத்தி இலைகளுக்கு பின்னால் போய் ஒளிந்தாங்க பாருங்க. ஆனால் இங்கே தாவீது அதை செய்யலை. தாவீது உடனே என்ன செய்தார் தெரியுமா? தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். சுற்றி இருக்கிற எல்லாரும் கல் எடுத்த உடனே தாவீது ஓடி ஒளிஞ்சு எந்த அத்தி இலைக்கு கீழே ஒளியலாம் அதுக்கெல்லாம் போகல. நேராக எங்கே போய் நின்றுட்டாரு? தேவ பிரசன்னத்தில், கர்த்தருடைய சமூகத்தில் போய் நின்றுட்டாரு. கர்த்தருடைய சமூகத்தில் நின்னதன் விளைவு என்ன தெரியுமா? தாவீது தான் இழந்து போனதில் சிறிதானாலும் பெரிதானாலும் ஒன்றையும் விடாமல் சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான். அல்லேலூயா! சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். ஏன்னா தாவீதினுடைய பலன் மனுஷன் அல்ல. தாவீதுடைய பலன் மனுஷனாய் ஒரு தடுமாற்றத்து நிமித்தமா இருந்தான். ஆனா ரியலைஸ் பண்ண அடுத்த செகண்ட் தாவீது தேவ சமூகத்தில் போய் நின்னான். பேச்சுவார்த்தை நடத்த போல, பாரு நீ பசியா இருக்கிறப்போ உனக்கு நான் எப்படி சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், தேவ சமூக தப்பத்தை கொடுத்தனே, இதெல்லாம் சொல்ல போல நேரா எங்க போய் முழங்கார் போட்டுட்டாரு? தேவ பிரசன்னத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா! சகலவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். இன்னைக்கு மாம்சமானதை பலனா வைக்காதீங்க, மனுஷனை நம்பாதீங்க. தாவீது கடைசி வரைக்கும் தன் திறமையை நம்பவே இல்லை. தன்னோட இருந்தவங்களையும் எதிர்பார்த்து நிற்கலை. அகிதோபேல் வேஷம் மாறினான். அப்சலோம் சொந்த பையன் விரோதமாக எழுந்தான். தாவீது சொன்ன வார்த்தை என்னது? இருக்கிற படையை வச்சு காலி பண்ணிடு அப்படியே சொன்னார். படைத்தளபதியை கூப்பிட்டு சொல்கிறேன், அவனை மெதுவாக நடத்துப்பா, விட்டா உன்னையே கொன்றுவாயா? கர்த்தர் பார்த்து கொள்வார். யார் பார்த்து கொள்வா? கர்த்தர் பார்த்து கொள்வார். சாபம் அப்படியே திரும்பிச்சு பாருங்க. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அப்சலோம் எதில் தூக்கப்பட்டான்? எதில் தூக்கப்பட்டான்? அப்படியே மரத்தில் தூக்கப்பட்டான். கர்வாலி மரம் சாபம் பரிகரிக்கப்படுகிற இடம். யாக்கோபு அன்னைக்கு லாபானை விட்டு புறப்பட்டு வரும்போது ராகேல் கொண்டு வந்த சொரூபங்களை எங்கே கொண்டு போய் புதைச்சி வச்சான்? கர்வாலி மரத்தின் கீழே. அதில் போய் அப்படியே மரத்தில் தூக்கப்பட்டது தலை. படைத்தளபதி தலையை வெட்டி போட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதை மாதிரி சொகுசா மறிச்ச ராஜா யாருமே கிடையாது. பூரண வயதில் தன் குமாரனாகிய சாலமோனை உள்ள உட்கார வச்சு அவன் ஆட்சி செய்கிறத பார்த்து ரசிச்சு சந்தோஷமாய் வாழ்ந்து, தாவீது லேடிஸ் மேட்டரில் ரொம்ப வீக்குன்னு ஒரு பேர் இருந்தது, அதுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு கடைசி காலத்தில் தாவீதோடு இருக்கும்படியாய் அபிஷாக்ங்கிற பெண்ணை கொண்டு வந்து எல்லாரும் கொடுத்த போது வேதம் சொல்லுது, தாவீது மரித்த போது ஆங்கில வேதாமத்தில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கோம், ஸ்டில் ஷி வாஸ் வர்ஜின் அப்படின்னு எழுதியிருக்கோம். அவன் மேல விரல் கூட படலை, பரிசுத்தத்தில் நிலைத்திருந்தார். ஏன்னா தாவீதுடைய பலன் இப்ப எந்த மாம்சமும் கிடையாது, எந்த மனுஷனும் கிடையாது. தாவீதுடைய பலன் கர்த்தர் மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தவான் என்கிற ஒரு பேரோடு ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு வரைக்கும் எத்தனை தலைமுறைகள் கடந்தும் தாவீது டேவிட்னு பேர் வைக்கிற எவ்வளோ சந்ததிகளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இது யாருடைய ஆசீர்வாதம்? ஆக்சுவலா ஆபிரகாமின் ஆசீர்வாதம். பேரை பெருமைப்படுத்துறது யாருடைய ஆசீர்வாதம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம். நீங்க கர்த்தரை சார்ந்து நின்னீங்கன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். தாவீதுக்கு சொன்னாரா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு வரும்னு? சொல்லலாம் இல்லை, ஆனா வந்துச்சா? வந்துச்சா? இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது, இப்படி ஒரு சொத்து இருக்குன்னே தெரியாது தாவீதுக்கு. தன்னால வந்துடும். உங்களுக்குன்னு கர்த்தர் தீர்மானித்த ஆசீர்வாதங்கள் கர்த்தரை மாத்திரம் நீங்க சார்ந்து நிற்கும் பொழுது தன்னால வந்து நிற்கும். உங்க வாசல் அது வந்து நிற்கும். அது வந்த பிறகுதான் தெரியும், ஓ இது கர்த்தர் வாக்கு பண்ண ஆசீர்வாதம் அப்படின்னு. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம் சார்ந்து நில்லுங்க.